டிடிஎஃப் வாசன் அவர்களுடைய 2 வீலர் லைசன்ஸை 10 வருஷத்துக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில நேத்து அவர் ஒரு வீடியோல ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காரு. அதுல சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, லீகலா பப்ளிக் பிளேஸ்ல நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓட்ட போறேன், நான் ஒரு லாங் டிரைவ் போக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் லீகலா, அதாவது லைசன்ஸ் கேன்சல் பண்ண பர்சன் ஒருத்தர் லீகலா இந்த விஷயத்த பண்ண முடியுமா, அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓட்ட முடியுமா முடியாதா அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. பொதுவா ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர்ஸ் ஆகட்டும், இல்ல 3 வீலர்ஸ் ஆகட்டும், இல்ல 4 வீலர்ஸ் ஆகட்டும், எந்த வெஹிக்கிளா இருந்தாலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருந்தாலுமே அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும். அந்த வண்டியை கம்பல்சரியா ஆர்டிஓலையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். டிடிஎஃப் வாசன் அவர்கள் பப்ளிக் பிளேஸ்ல 2 வீலர் ஓட்டக்கூடாது, ஈவன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருந்தாலுமே ஓட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டினாலுமே கம்பல்சரி 2 வீலர் லைசன்ஸ் வேணும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் நேத்து கொடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நான் லீகலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்ட போறேன், அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல ஓட்ட போறேன், லாங் டிரைவ் போக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் 1989 செக்ஷன் 2U கீழே ஒரு 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸெம்ஷனுக்கு கீழே இவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டலாம். அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா எலக்ட்ரிக்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய வெஹிக்கிள், அது வந்து மோட்டார் வெஹிக்கிள் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, அதுல 2 ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த வெஹிக்கிள், அவர் ஓட்டக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 25 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போகக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். அதே போல அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய அந்த பேட்டரியுடைய பவர் பாத்தீங்க அப்படின்னா 0.25 கிலோவாட்டுக்கு கீழே தான் இருக்கணும். அதாவது 250 வாட்டுக்கு கீழே தான் இருக்கணும். இந்த 2 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணக்கூடிய வெஹிக்கிளா இருந்தால் நிச்சயமா லைசன்ஸ் இல்லாம அவர் ஓட்டலாம். இந்த வெஹிக்கிளுக்கு ஆர்டிஓல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது.